ஆண்டவருக்குள் பிரியமான இறை உறவுகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்பின் தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தில் கதையோடு திருமறை தியான நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலையங்கம், தாமதம் என்பது தோல்வி அல்ல, கடவுளின் பாதுகாப்பு. தாமதம் என்பது தோல்வி அல்ல, கடவுளின் பாதுகாப்பு. ஒரு பெரிய தொழிலதிபர் மிக முக்கியமான தொழில் ஒப்பந்தத்திற்காக விமானத்தில் வெளிநாடு செல்ல திட்டமிட்டார். தனது டிரைவரிடம், நாளை அதிகாலை 5 மணிக்கு சரியாக வந்துவிடு, இந்த பயணம் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்றார். ஆனால் மறுநாள் டிரைவர் அரை மணி நேரம் தாமதமாக வந்தார். தொழிலதிபர் கோபத்தில், உன்னால் என் வாய்ப்பு கெட்டுவிட்டது என்று திட்டினார். டிரைவர் அமைதியாக காரை ஓட்டிக்கொண்டே இருந்தார். பாதி வழியில் கார் திடீரென பழுதாகி நின்றுவிட்டது. இப்போது தொழிலதிபரின் கோபம் இன்னும் அதிகமானது. அந்த நேரத்தில் ஒரு இளைஞர் இருசக்கர வாகனத்தில் வந்து, சார், நான் விமான நிலையத்தில் கொண்டு போய் உங்களை விடுகிறேன், வாருங்கள் என்றார். அவர் உடனே புறப்பட்டு சென்றார். ஆனால் விமான நிலையத்தை அடைந்தபோது அவர் பயணிக்க வேண்டிய விமானம் ஏற்கனவே புறப்பட்டு சென்று விட்டது. அவர் மிகவும் வருத்தம் அடைந்தார். சில நிமிடங்களில் தொலைக்காட்சியில் அவசர செய்தி ஒன்று ஒலித்தது. சற்று முன்பு புறப்பட்ட அந்த விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது என்ற செய்தி கேட்டவுடன் தொழிலதிபர் கண் கலங்கினார். நான் டிரைவரை திட்டினேன், கார் பழுதானதையும் குறை கூறினேன். ஆனால் இப்போது புரிகிறது, என்னை தாமதப்படுத்தியது என் டிரைவர் அல்ல, என் உயிரை காப்பாற்றியது என் கடவுளே என்று சொல்லி ஆண்டவரை துதித்தார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி ரோமர் 8:28 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா தாமதங்களும் தோல்வி அல்ல. இன்று அநேக விஷயங்களிலே, திருமணத்தில் தாமதம், வேலை வாய்ப்பில் தாமதம், குழந்தை பாக்கியத்தில் தாமதம், வெளிநாடு செல்வதில் தாமதம் என்று சொல்லி இத்துணை தாமதங்களை கண்டு நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் அந்த தாமதம் நமக்கு தெரியாத ஆபத்திலிருந்து நம்மை காக்கும் கடவுளின் பாதுகாப்பாக இருக்கலாம். கடவுளின் நேரம் தாமதமாகலாம், ஆனால் அது ஒருபோதும் தவறாகாது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை விசுவாச உறவுகளே, நண்பர்களே, இந்த கதையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். வாருங்கள், ஒன்று கூடி ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, வாழ்க்கையில் தாமதங்களால் மனம் உடைந்து இருக்கும் உமது பிள்ளைகளை ஆண்டவரே நீர் இந்த நாளில் ஆசீர்வதிப்பீராக. திருமணத்திற்காக, வேலைவாய்ப்பிற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, வாழ்க்கையின் பல தேவைகளுக்காக காத்திருப்போருக்கு உமது ஆசீர்வாதங்களை நீர் தாரும் ஆண்டவரே. காத்திருக்கும் நாட்களில் விசுவாசத்தையும் பொறுமையையும் நீர் தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல கடவுளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இன்றைய கதையோடு திருமறை தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள்ளாக நம்புகிறேன். இந்த செய்தியை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். நாளைய தினம் சரியாக காலை 5:30 மணிக்கு மீண்டும் கதையோடு திருமறை தியான நிகழ்ச்சியில் சந்திப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் பணியில் உங்கள் சகோதரன் அருள்பணி எஸ். பால் தினகரன், திருவில்லிபுத்தூர்.